ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதுல அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான பல பில்லியன் டாலர் மதிப்பிலான பணத்தை இழந்து தவிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அல் மயாதீனும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இப்போ அதிகரிக்கக்கூடிய மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தர் ஆகிய நாடுகள் எண்ணெய் வயல்கள் பற்றி எரியும் அபாயம் இப்போ பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் வயல்கள் பற்றி எரியக்கூடிய அபாயம் இப்போ ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இது ஏற்கனவே நான் நேற்றே சொன்னேன். அவங்க டார்கெட்டு இன்னும் தொடர்ந்தால் சவுதி அரேபியா அடிப்பாங்க. சவுதி அரேபியாவை அடிச்சாச்சுன்னா குவைத்து, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கத்தர், இந்த 4 நாடுகளையும் காலி செஞ்சு போடுவாங்க. அமெரிக்கா ஏற்கனவே சிக்கலாகவும் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லாஸ் ஆகும்போது அவங்க என்ன செய்ய முடியும்? இதை தான் செய்ய முடியும். ஏற்கனவே எதையெல்லாம் ஈரான் சொன்னார்களோ அதையெல்லாம் இப்போது இருப்பதனால் அமெரிக்க அதிபர் போருக்கு வர முடியாமல் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் நியூயார்க் டைம்ஸ் தனது நாளிதழில் மறுபடியும் எழுதுகிறது, ஈரானுடைய கை ஓங்கியிருக்கிறது. நேயர்களே, தற்போது இப்போ அமெரிக்காவுடைய கண்டிஷன்கள் என்ன, உண்மையான நிலவரம் என்ன என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அமெரிக்கா 3 கப்பல்களை பெர்ஷியன் வளைகுடாவிலும் செங்கடல் மற்றும் ஓமன் வளைகுடா பகுதியில் நிறுத்தி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ நேட்டோ நாடுகள் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அமெரிக்கா எண்ணுவதாக தெரிகிறது. என்னென்னா, நேட்டோ நாடுகள் யாரும் வரல. இப்போ ஹெர்மூஸில் இன்னும் பிளாக்கேடு அதிகப்படுத்தினால் யூரோப்பு நாடுகளுக்கு பெட்ரோல் சிக்கல் வரும். ஸோ அப்படி சிக்கல் வருகின்ற போது தான் அவர்கள் நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிப்பார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் அமெரிக்கா இந்த நிலையை எடுத்திருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. இதுக்கட்டில் இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கத்தான் வேண்டும். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை பாகிஸ்தான் திரும்பக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்று சொன்னாலும், இப்போது வந்திருக்கக்கூடிய செய்திகள் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்திருக்கலாம் என்று முதலில் வந்தது. ஆனால் அமெரிக்கா என்னன்னா, ஈரானுடைய பிரதான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துட்டாங்க. போர் தொடர்ந்து மேலும் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும். அமெரிக்கா அந்த போர் சுழற்சியிலிருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்படி அமெரிக்கா எவ்வளவு காலம் முற்றுகையிட முடியும்? இது முதலாவது கேள்வி. இப்படி முற்றுகை தொடர்ந்தால் உலக பொருளாதார சிக்கல் மற்றும் அமெரிக்கா உள்நாட்டினுடைய விலைவாசிகள் அமெரிக்கா எப்படி சமாளிக்க போகிறது? இது அமெரிக்காவிற்கு இருக்கிற பிரச்சனை. அமெரிக்கா பொதுமக்களிடையே இப்பொழுது ஒரு வித குழப்பம், கன்ஃபேபுலேஷன், பெரும் பிரச்சனைகளும் அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும். இப்போ என்பிசி ரிப்போர்ட் ஒரு ஃபோட்டோ ஒன்று வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான பல பில்லியன் டாலர் மதிப்பிலான பணத்தை இழந்து தவிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அல் மயாதீனும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அல் மயாதீன் செய்தியை தாண்டி என்பிசியினுடைய அந்த படத்தில் 13க்கும் மேற்பட்ட அமெரிக்காவினுடைய இராணுவ நிலைகளை எப்படியெல்லாம் அழித்தார்கள் என்பதை ஒன்றும் தெரியாமல் கருகி போயிருக்கிற அளவிற்கு ஈரான் அடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பு அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தான் செல்வதை அவர் கேன்சல் செய்ததாக நேற்று மாலை செய்தி வெளியாக இருக்கிறது. காரணம், 16 மணி நேரம் 18 மணி நேரம் நாங்கள் பயணித்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதற்கிடையில் ஈரான் அமெரிக்க கப்பல்களை தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகிறது. ஈரானுக்கு அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறது. தினமும் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் ஈரானுக்கு நஷ்டம் வருது. ஈரான்லேருந்து பெட்ரோல் அனுப்ப முடியல. பெரும்பான்மையான பெட்ரோல்கள் எங்கே செல்கிறது? குரூட் ஆயில்கள் சீனாவுக்கு செல்கிறது. சீனா அந்த குரூட் ஆயில்களுக்கு இப்பொழுது சீனாவுக்கு 80% சிக்கல். 34க்கும் மேற்பட்ட அமெரிக்க கப்பல்களை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு இருப்பது சுய பாதுகாப்பு. ஈரானுடைய கடல் கொள்ளையர்கள் என்று கூட அமெரிக்காவை அவர்கள் விமர்சிக்கிறார்கள்.
ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டில் கொண்டு போகக்கூடாதுன்னு பிளாக் போடுறதெல்லாம் யார் வேலை? திருடுற வேலை. அமெரிக்கர்கள் ஒரு கடல் கொள்ளையர்கள். அமெரிக்கா செய்கிற இந்த கடல் கொள்ளையின் காரணமாக சுயாதீனமான கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாகவும் ஒரு பெரிய சமூகம், ஒரு பெரிய நாடு அடக்குமுறைக்கு உட்படுவதாகவும் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்கிறார்கள். அமெரிக்கா கடும் கடல் கொள்ளையர்கள். இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத நிலையில் இப்போ அதிகரிக்கக்கூடிய மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தர் ஆகிய நாடுகள் எண்ணெய் வயல்கள் பற்றி எரியும் அபாயம் இப்போ பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் வயல்கள் பற்றி எரியக்கூடிய அபாயம் இப்போ ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இது ஏற்கனவே நான் நேற்றே சொன்னேன். அவங்க டார்கெட்டு இன்னும் தொடர்ந்தால் சவுதி அரேபியா அடிப்பாங்க. சவுதி அரேபியாவை அடிச்சாச்சுன்னா குவைத்து, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கத்தர், இந்த 4 நாடுகளையும் காலி செஞ்சு போடுவாங்க. அமெரிக்கா ஏற்கனவே சிக்கலாகவும் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லாஸ் ஆகும்போது அவங்க என்ன செய்ய முடியும்? இதைத்தான் செய்ய முடியும். இப்போது அமெரிக்காவும் ஈரான் இடையே ஒரு தீர்வு ஏற்கனவே வழங்கப்பட்டிருங்க. அந்த தீர்வு வழங்கப்பட்ட முதல்ல சிரிச்சுக்கிட்டு தான் அப்பாஸ் அராக்ச்சி அதை பாகிஸ்தானில் கொடுத்துருந்தார். அதை கொடுக்கும்போது அமெரிக்க அதிபர் வந்து நல்ல தீர்வை கொடுத்து விட்டார்கள், எங்களுக்கு அடங்கி விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போ அந்த தீர்வுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்தால், ஈரான் அதே நிலையில் இருக்கான். எங்களுக்கு அணு ஆயுதத்தை நாங்கள் வச்சுருப்போம், ஹெர்மூஸ் எங்களுக்கு பணம் வேணும். ஆனால் மாறாத சிரிப்போடு சிறந்த புன்னகையோடு அது கொடுத்தார். அமெரிக்க அதிபர் சொன்னார், ரொம்ப நல்ல மகிழ்ச்சி அமைந்துள்ளது. அவர் ஈரான் வழங்கிய ரகசிய அசைன்மெண்ட்டு முற்றிலும் மாறுபட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு அமெரிக்கா மட்டுமல்ல உலகமே அறிந்து கொள்கிறது. அவர்கள் தெளிவாக இருக்காங்க. தங்களுடைய அஜெண்டாவிலிருந்து எந்த மாற்றத்தையும் ஈரான் செய்யவில்லை. என்னெல்லாம் சொன்னார்களோ, அணு ஆயுதத்தினுடைய அந்த என்ரிச் செய்யப்பட்ட அந்த விஷயத்தில் எப்படி சொன்னார்களோ, ஹெர்மூஸ் விஷயத்தில் எப்படி இருக்கிறார்களோ, 27 லட்சம் கோடி ரூபாய் பணம் கொடுப்பதில் எப்படி இருக்கிறார்களோ, முடக்கப்பட்ட பணம் என்ன செய்கிறது எப்படி இருக்கிறார்களோ, கப்பல்களை பெரிக்கான வெளியே நீக்க வேண்டும் என்று எப்படி இருக்கிறார்களோ, இது எல்லாமே அவங்க பாலிஸ்டிக்ஸ் மிசைல் தயாரிப்பு, அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த லெபனான் போர், இந்த விஷயத்தை எல்லாம் ஏற்கனவே எதையெல்லாம் ஈரான் சொன்னார்களோ அதையெல்லாம் இப்போது இருப்பதனால் அமெரிக்க அதிபர் போருக்கு வர முடியாமல் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் நியூயார்க் டைம்ஸ் தனது நாளிதழில் மறுபடியும் எழுதுகிறது, ஈரானுடைய கை ஓங்கியிருக்கிறது. ஈரானுடைய தன் கையில் இருக்கக்கூடிய பந்தை அவர்கள் இஷ்டப்படி வீசுவதற்கு திட்டம் திட்டி வருவதாகவும் அடுத்த கட்ட போருக்கு தயாராகி இருப்பதால் கடல் கன்னி வெடிகளை கடுமையாக பதிவு செய்கிறார்கள். கடுமையாக, மிக 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 ஆழமாக மிதவை கடல்கள், எந்த நேரமும் அதையெல்லாம் அவ்வளவு எளிதாக அமெரிக்க கப்பல்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் அமெரிக்க கப்பல்கள் பெர்ஷியன் கடல் எல்லைக்குள் ஆழமாக செல்லாமல் வெளிப்புறமாக அங்கே நிறுத்தியிருப்பதன் காரணம் ஈரானுடைய ராஜ்ய திட்டம் என்ன என்பது தெரியாது. ஈரான் மட்டுமல்ல, இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பது சீனாவை ஒரு கொதிநிலையிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே கொடுத்தார் அப்பாஸ் அராக்ச்சி. ஆனால் உடைத்து பார்த்தால் பாகிஸ்தானுக்கு தீர்வு வேறு மாறி இருக்கிறது. பாகிஸ்தான் டு பி கன்வைட், இந்த விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள், செய்துத்தான் ஆக வேண்டும். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டாரு. அந்த பேட்டியில் நேற்று இரவு வந்தது மாலை. சில நேரம் என் குழுவினர் இப்போது பாகிஸ்தானுக்கு புறப்பட தயாராக இருந்தார்கள். நான் போக வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா 18 மணி நேரம் பறந்தாங்கே செல்ல வேண்டாம், எல்லா ஆதிக்கமும் நம்மட தான்பா இருக்குது, அவங்க எப்போ வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் பயனில்லாத பேச்சுகளுக்காக இனி 18 மணி நேரம் பயணங்கள் எதுவும் இருக்காதுன்னு கூறிட்டேன். பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வந்த ஈரானிய அதிகாரிகளும் ஈரான் திரும்பிவிட்டார்கள். இதனால் ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெறுவதாக இருந்த இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடைபட்டு போய்விட்டது. இது மேற்காசியாவில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது விவகாரம் எந்த அளவிற்கு போகும், விவகாரம் எந்த அளவிற்கு செல்லும் என்பதை யாரும் யூகிக்க முடியாது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை முறிந்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பாசிட்டிவ் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை ஈரான் வைப்பதாக அமெரிக்கா சொல்கிறது. ஆனால் ஈரான் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனைகள் அல்ல, அது எங்களுடைய நிபந்தனைகள் தான், அது உண்மையான நிபந்தனைகள், அதை கண்டிப்பாக ஏற்றுத்தான் ஆக வேண்டும், அதை நீங்கள் மறுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அமெரிக்காவுக்கு ஈரான் சொல்லிவிட்டது. நாங்கள் அணு ஆயுதத்தை கொடுக்க போவதே இல்லை, ஹெர்மூஸ் எங்களுக்கு தான், நாங்கள் தான் கலெக்ஷன் பண்ணுவோம். இப்போ பிரச்சனையாக தான், அணு ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க போவதே இல்லை, ஹெர்மூஸ் எங்களுக்கு இருக்கிறதா, பாலிஸ்டிக்ஸ் கண்டெய்னர் எங்களுக்கு நஷ்ட ஈடு இழப்பீடு தந்தாகணும், எங்களுடைய பணத்தை உடனே விடுவிக்கணும்,
சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எங்கள் மீதான தடைகளை நீக்கணும், நீங்களும் எங்களோட பிஸ்னஸ் பண்ணுங்கள், அமெரிக்கா பிஸ்னஸ் பண்ணலாம், உலகத்தில் எல்லா நாடுகளும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு அணு ஆயுதங்களை நாங்கள் வைப்போங்கிறது மட்டுமல்ல, எங்களை கண்காணிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதை கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல தீர்வு தானே. அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்று சொன்னால், இவர்கள் இனி மத்திய அமெரிக்காவுடைய விஷயம் பவரெல்லாம் அழிந்து போய்விட்டது, விச் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு. த ஃபோக்கஸ்டு என்னென்னா, அமெரிக்காவுடைய எக்ஸ்போஷர் என்னென்னா, அமெரிக்கா காலி என்பது எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. அதனால தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அப்துல்லா சொன்னார், நீ எங்களுக்கு தேவையில்லை, அடுத்து கத்தார்லேருந்து வரும், அடுத்து குவைத்லேருந்து வரும், அடுத்து சவுதிலேருந்து வரும், அமெரிக்காவுக்கு இனி யாரும் பயப்பட போவதில்லை. அடுத்த கட்ட போருக்கு தயாராக இருப்பதற்கு ஈரான் காரணம். ஈரானிடத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது, ஆயுத களஞ்சியங்கள் இருக்கிறது, டெக்னாலஜி இருக்கிறது, அவர்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய வல்லமை 47 வருஷமாக இருந்த அனுபவம் இருக்கிறது. அதனால் அவர்கள் இப்பொழுது சமாதானமாக போகிறதில்லை. இப்பொழுது அவர்கள் அமெரிக்காவுடைய சிஐஏ சில தலைவர்களையும் தளபதிகளையும் கூட குறிவைத்திருக்கிறார்கள். எந்த தளபதிகளை குறிவைத்தாலும் அடுத்தடுத்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அதை விட்டு கொடுக்க போவதில்லை என செய்திகள் வந்திருக்கிறது. மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நிபந்தனைகள் நாங்கள் விட்டு கொடுக்க போவதே இல்லை, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் சமாதானம். இப்பொழுது போர் நடக்குமா, என்ன நடக்கும், பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு காலையில் உள்ள செய்தி. வேறு எந்த செய்தியிலும் புதிதாக வரவில்லை. மீண்டும் நாளை உங்களோடு சந்திக்கின்றேன். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.